வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு திட்டம் மூலமாக பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை கொடுப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன திட்டம் மற்றும் அந்த திட்டத்திற்கு தகுதியான குழந்தைகள் யார், என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது, எப்படி விண்ணப்பிக்கணும் என்பது போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக தகுதியான குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடையும் வரை மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இது குழந்தைகளின் கல்வி இடைநிற்றலை தடுத்து கல்லூரி படிப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கும் உதவுகிறது. தமிழக அரசு பெண்கள், மாணவர்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் என பல்வேறு தரப்பினரின் நலனுக்காக ஏராளமான திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சமூகத்தின் மிகவும் பாதிக்கப்பட்ட பிரிவினரான ஆதரவற்ற குழந்தைகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் ஒரு முக்கிய முயற்சியாக அன்பு கரங்கள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பெற்றோர்களின் அரவணைப்பை இழந்து உறவினர்களின் பாதுகாப்பில் வளரும் குழந்தைகளின் கல்வி மற்றும் அடிப்படை தேவைகளை உறுதி செய்வதே இந்த திட்டத்தினுடைய முதன்மை நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோரை இழந்த குழந்தைகள் வறுமை காரணமாக பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி விடுவதை தடுப்பதாகும். மாதம் 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாக அவர்கள் தங்கள் கல்வியை தடையின்றி தொடர அரசு ஊக்குவிக்கிறது. மேலும் பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடிக்கும் மாணவர்களுக்கு அவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்கும் வகையில் கல்லூரி கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கவும் அரசு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் மற்றும் தந்தை என இருவரையும் இழந்த குழந்தைகள் மற்றும் பெற்றோரில் ஒருவர் இறந்துவிட உயிருடன் இருக்கும் இன்னொரு பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள், பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராகவோ அல்லது மாற்றுத்திறனாளியாகவோ இருந்தால் அவர்களும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். மற்றும் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருந்தாலோ அவர்களும் விண்ணப்பிக்கலாம். பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை, குழந்தையின் ஆதார் அட்டை, குழந்தையின் வயது சான்றிதழ், அதாவது பிறப்பு சான்றிதழ் மற்றும் பள்ளி மாட்டுச் சான்றிதழ் அல்லது மதிப்பெண் சான்றிதழ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் குழந்தையின் பெயரில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்கு தகுதியுடைய குழந்தைகள் அல்லது அவர்களின் பாதுகாவலர்கள் இந்த திட்டத்தில் சேர 2 வழிகளில் விண்ணப்பிக்கலாம். ஒன்று, உங்களுடைய மாவட்டத்தில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு குறைதீர் முகாம்களுக்கு நேரில் சென்று விண்ணப்பத்தை அளிக்கலாம். மேலும் உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரை அணுகி உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டமானது பெற்றோரை இழந்து நிற்கும் எண்ணற்ற குழந்தைகளின் வாழ்வில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குகிறது. தகுதியானவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுமாறு அரசு தரப்பில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இந்த மாதிரி பெற்றோர்களை இழந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக 2000 ரூபாய் கிடைக்கும்படி நீங்கள் உதவி செய்யலாம். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.